அவருக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவர் அப்படிலாம் போக முடியும். ஆமென். இந்த ஆவியானவர் அங்க கொண்டு போய் இயேசுவை பிதாவினிடத்தில் சேர்த்துட்டு வரணும் அப்படின்னா பரிசுத்த அவர் இருந்தா மட்டும்தான் முடியும். இப்ப நான் போறேன்ப்பா, என்னை கொண்டு போய் அவருக்கு வந்து என்ன பண்ணுவாரு, டிராப் பண்ணிட்டு வருவாரு, அது வரைக்கும் காத்துட்டு இருங்க அப்படின்னா. ஆமென். கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சத்துரு உங்கள் மீது பேசப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறான். இது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும், அதுக்கு முன்னால இவனை தடை செய்யணும். நான் சொல்றேன், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், எப்பேற்பட்ட கீழா இருந்தாலும், எது வரைக்கும் உங்களை கட்டி வைக்கிறதாலும், எந்த தடையும், எந்த சத்துருவன் திட்டங்களோ, எந்த மனிதனுடைய வாய்ச்சொற்களும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எதுவும் உங்கள் வாக்கு தத்தங்களை கட்டி வைக்க முடியாது. எதுவும் உங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. மால் பாரா சேக்க பாராடியா அப்படித்தான் சொன்னாங்க. சிலுவை மரணத்தினால் நடந்த எப்படி அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்தார், ஒரு மனுஷனாகத்தான் வந்தாருங்க. எப்படி இந்த இயேசு கிறிஸ்து சூப்பர் நேச்சுரலா மாறினாரு அப்படிதான் பார்க்கணும். எப்போ வந்து இயேசு கிறிஸ்து கல்வாரில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி சீசர்கள் இடத்துல பேசுறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எங்க போறதுக்கு? நான் பிதாவினிடத்தில் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார், நான் போனா தேற்றரவாளன் வருவார். ஆமென். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்ப சூப்பர் நேச்சுரலா மாறினாரோ, அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் விட்டு கரையேறின வரைக்கும் அவர் என்ன பண்ண நம்மளை போலதான் இருந்தார். எப்ப ஹோலி ஸ்பிரிட் வந்தாரோ அப்பதான் அவர் சூப்பர் நேச்சுரலா மாறினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவராய் மாறினார். ஆமென். இன்னைக்கு நம்ம சாதாரணமா இருக்கிறோமா? ஆனா நம்ம சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமாக அந்த ராஜத்துவத்தையும் ஆசாரியத்துவத்தையும் இந்த தீர்க்கதரிசியும் இதெல்லாம் எப்படி உள்ள வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலதான் வரும். அதனால சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு விஷயம் சொல்ல வந்தாரு. என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், தேற்றரவாளன் வருவாரு, அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, சொல்லிட்டு நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னாரு. ஏன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இப்ப பரமேறுகிறான்னு வைங்க, இவர் இப்பவே ஹோலி ஸ்பிரிட் அவங்க இருந்திருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து மேல போக முடியாது பிதா கிட்ட. அவருக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவர் அப்படிலாம் போக முடியும். ஆமென். இந்த ஆவியானவர் அங்க கொண்டு போய் இயேசுவை பிதாவினிடத்தில் சேர்த்துட்டு வரணும் அப்படின்னா பரிசுத்த அவர் இருந்தா மட்டும்தான் முடியும். இப்ப நான் போறேன்ப்பா, என்னை கொண்டு போய் அவருக்கு வந்து என்ன பண்ணுவாரு, டிராப் பண்ணிட்டு வருவாரு, அது வரைக்கும் காத்துட்டு இருங்க அப்படின்னு. ஆமென். ஏன் மரியாள்கிட்ட இந்த செய்தி நான் பேச விரும்புறேன். மரியாள் இடத்துல மரியாள் போய் நிக்கிறாங்க. மரியாள் இயேசு கிறிஸ்து தான் இப்ப கல்லறையில இருந்து வெளியே வந்துட்டார். வந்தோடனே மரியாள் போய் தொட போறாங்க, தொட வேண்டாங்கிறார். ஏன்னா நான் இன்னும் மகிமைப்படவில்லை, நான் பிதாவிட்ட போகிறதா, ஆனா போகிறதுக்கு முன்னாலே நீ என்னை கூப்பிட்டு தடுத்து நிறுத்திருக்கிற, அதனால உன் வார்த்தைக்கு வந்து நான் நிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை கூப்பிடும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாருங்களா, என்ன சமயத்துல வந்து நிற்பார் உங்களோடு. ஆமென். போற இடத்துல அங்க நிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் போறாரு. அப்படி என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் சொல்றாரு, நான் போறேன், பரிசுத்தர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் நீங்கள் எனக்கு பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவும் சாதாரணமானவர் தான். ஏன்னா அவர் அப்படிதான் பிறந்தார். அவர் மேல் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் மரியாள் வயிற்றிலிருந்து வந்து பிறந்துட்டாரு. ஆனா அது வரைக்கும் அவர் சாதாரணமானவர் தான். எப்ப பரிசுத்தவர் வந்தாரோ அப்பதான் அவர் அசாதாரணமாக மாறினார். அப்பதான் அவர் ஜனங்களை சுகமாக்க ஆரம்பித்தார். அப்பதான் அவர் பிசாசுகளை விரட்ட ஆரம்பித்தார். அப்பதான் மரணத்திலிருந்து ஒரு எழுப்ப ஆரம்பித்தார். அப்பதான் 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேர் யோசிக்கும்படிக்கு நடந்தது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கல தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிறைவு நமக்குள்ள வேண்டும். ஆமென். சில வேளை நான் பிரசங்கம் பண்ணலாம், சிலர் நல்ல ஆராதனை பண்ணலாம், ஆனா கூட இயேசு மாதிரி முழுமையான செயல்பட முடியல. ஏன் நடக்கல? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா, முதல் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். இன்றைய செய்தி என்னன்னா,
இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பு என்ன இருந்தது, சிலுவைக்கு பின் என்ன இருந்தது அப்படின்னா, சிலுவைக்கு முன்னால எப்படி இருந்தோம்னா நம்ம தனியாக இருந்தோம், பிதாவோடு ஒன்றா இருக்க முடியாது. இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியோட ஒன்னா இருக்க முடியும். அப்ப நாம மூணாவதுக்கு வெளியே தான் இருந்திருக்கணும், பிரகாரங்களுக்கு வெளியில இருந்திருக்கணும். இப்போ அப்பா பிதா என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தை ஆவி கொடுத்திருக்கிறார். பிதாவின் மடியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இதே சீசர்கள் எருசலேம்ல காத்திருந்த பொழுது அதே பரிசுத்தவான் வருகிறார், இவர்கள் எல்லாம் பலன் அடைந்தார்கள். அது வரைக்கும் பேதுருவும் பயப்பட்டவர் தான், சீசர்களும் பயப்பட்டவங்க தான். ஒரு பாட்டி அந்த இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது தெரியுமில்ல, ஒரு வீட்டு வேலைக்காரி கேக்குது, நீயும் அந்த இயேசுவோட இருந்தால் தானே, நீ கலிலேயன் அல்லவான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொன்னாரு, சபிச்சாரு. ஆனா இந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கணும்னு அவர்கள் அந்நிய பாஷையிலும் பற்பல நவமான பாஷைகளும் பேசி கொண்டிருந்த பொழுது எல்லாம் சொல்றாங்க, நீ குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. மணி 3 தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி தண்ணியை போடுவாங்களா அப்படின்னு பேதுரு எழுந்திருந்து தைரியமாய் உரத்த சத்தமாய் பிரசங்கித்தான். அவருடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. பேதுரு சொன்ன பொழுது 38 வருஷமா இருந்தவன, எங்கிட்ட வெள்ளி பொண்ணு கிடையாது, நீ இப்ப நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழும்பி நட, இயேசு கிறிஸ்துவ கூட சுகமாக்கினார். இதெல்லாம் எப்படின்னா ஆவியானவரால. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவை அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட நிறைய உயிர்த்தெழுதல் நடத்திருக்கிறாரு. லாசரு என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு, உங்களுக்கு தெரியும். தலித்தாகுமி அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய எழுத்தாரு, பாடையை தொட்டு எழுப்பினாரு. இப்படி இயேசு கிறிஸ்துவ மரணத்தில் எழுப்பி இருக்கிறார். அதுக்கு மேல நடந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது வேறு. யாரும் அவர்கிட்ட போல எழுப்புறக்கு. சொன்ன அதே நாள் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு நான் கட்டி எழுப்புவேன். அப்படின்னா என்ன சொல்ல வராங்களா, நமக்குள்ள ஒரு கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இருக்குது. இந்த சரீரத்துக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் என்ன பண்றது, யார் என்ன வேணா செய்யலாம், ஆனா உங்க ஜீவனை டச் பண்ண முடியாது. ஆமென். இடிச்சு போட்டா கூட அவர் சொல்றாரு, 3 நாள் இடிச்சு போடுங்கயா இந்த ஆலயத்தை. எருசலேம் ஆலய காட்டுறாங்க பாருங்க, அவர் சொல்றாரு இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாட்களை கட்டுவோம். அவன் சொல்றான் 40 வருஷம் ஆச்சு இந்த ஆலயம் கட்டுறக்கு. உங்களுக்கு புரியுதாமா, 40 வருஷம் அந்த ஆலயம் கட்டுறக்கு ஆச்சு, இடிச்சு போட்டா 3 நாள் கட்டுறங்கிறாரு. ஒண்ணுமே புரியல மக்களுக்கெல்லாம். அவர் சொன்னது தமது சரீரமாகிய ஆலயத்தை. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவியின் வல்லமை நீங்கள் எத்தனை முறை விழுக பார்த்தா கூட அதை உங்களை கட்டி எழுப்ப முடியும். ஒருவேளை மரணத்துக்கும்படி போயிருந்தா கூட நீங்க எழுந்திருக்க முடியும். அது வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலையெல்லாம் இருக்குதோ அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பிடிச்சு கட்டி வச்சா கூட நீங்கள் எழும்பி வருவீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தான் உங்களுக்குள்ள கொடுத்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னாச்சுன்னா, அவர் 3ஆம் நாளில நான் உயிரோடு எழுவேன் அப்படிங்கிறத வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சீசர்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன். இப்ப அதிகாலையிலே இருட்டோடு கூட மரியாளும் மாத்தாலும் கல்லறைக்கு போறாங்க. போகும்போது ஒன்று சொல்லிட்டு போறாங்க, அந்த மிகப்பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள். ஆனா பேசிட்டு போகும்போது அங்க போயிருந்தா கல் புரட்டப்பட்டிருக்கிறது என்றால் 2 தேவ தூதர்கள் அந்த கல்லை புரட்டி அந்த கல்லறையின் வாசல்ல மேல என்ன பண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க. வெள்ளரின் தெரித்து அந்த கல்லறை திறக்கப்பட்ட புரட்டின பொழுது அந்த காவற்சேவர்கள் பார்த்துட்டு என்ன பண்ணானுங்க, அவனுக்கு திடுக்கிட்டு செத்தவர் போல ஆனாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில உங்களுக்கு எதிரான எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த கல்லை புரட்டுவதற்கு உங்கள் வீடுகளிலே, உங்கள் தொழில் ஸ்தலங்களிலே எல்லைகளில் தேவ தூதர்கள் இறங்குவார்கள். என்னன்னா தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியன், தேவதூதன். தேவதூதன் நமக்காக பணிவிடை செய்யும் ஆவிகள். அவங்க உள்ள பேசிட்டு போறாங்க, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் அப்படிதான் பேசிட்டு போறாங்க. பெரிய கல்லு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்ல, 3ஆம் நாள்ல உயிர் தெளிவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனா இவங்க என்ன போறாங்க, கந்தவர்களை போயிட்டு காலையில போயிட்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில போறாங்க, பார்த்துட்டு வரலான்னு தான் போறாங்க. சீசர்களுக்கும் தெரியல, மரியாள் மாத்தால் அவங்களுக்கும் தெரியல. ஆனா அவங்க போர்ச்சவர்கள், அவங்க ராஜா சொல்றாங்க, இந்த எத்தன் உயிரோடு இருக்கையில் சொன்னான் 3ஆம் நாளில் இவன் உயிரோடு எழுவான் என்று.
ஒருவேளை எழுந்தாலும் இவனே திருடிட்டு போயிட்டு, சீசர்கள் திருடிட்டு போயிட்டு இவன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லலாம் இல்லையா? பழைய எத்தை காட்டிலும் புதிய எத்து அதிகமான எத்தை சொல்லுவானுங்கன்னு சொல்லி என்ன பண்றானுங்க, என்ன பண்றாங்க, அந்த கல்லறைக்கு மிகப்பெரிய கல்லை போட்டு ரோம பெரசால் ஒரு சீல் வச்சாங்க. வச்சுட்டு நம்ம இப்படி சொல்லிடுவானுங்க, கொஞ்சம் காவல் சேவர்களை வைக்கணுங்கிறான். உங்களால எவ்வளவு காவல் வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சு பாதுகாரியா அப்படிங்கிறான். ஆமென். அப்படி பாதுகாக்கப்பட்டதுதான். அப்படி கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சத்துரு உங்கள் மீது பேசப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறான். இது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும், அதுக்கு முன்னால இவனை தடை செய்யணும். நான் சொல்றேன், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், எப்பேற்பட்ட கீழா இருந்தாலும், எது வரைக்கும் உங்களை கட்டி வைக்கிறதாலும், எந்த தடையும், எந்த சத்துருவன் திட்டங்களோ, எந்த மனிதனுடைய வாய்ச்சொற்களும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எதுவும் உங்கள் வாக்கு திட்டங்களை கட்டி வைக்க முடியாது. எதுவும் உங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. மால் பாரா சேக்க பாராடியா அப்படித்தான் சொன்னாங்க. பழைய எத்தை காட்டிலும் வசனம் காட்டிலும் நான் காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து படிச்சா நீங்க போர் ஆயிருவீங்க. பழைய எத்தை காட்டிலும் புதிய எத்து சொல்லுவானுங்க. திருடிட்டு போயிட்டு அவர் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சீல்லாம் போட்டு பல காவல் வச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியுது இது ஏதோ நடக்கும் அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியல நமக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன ஆக போகுது. இவங்க எல்லாம் டவுட்லயே தான் போறாங்க. ஆனா அங்க போனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். ஆமென்.